Hello friends, welcome to easysewingtamil. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வர எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். மாங்காவும் வெல்லமும் போட்டு பண்ண போகிறோம். நான் 2 மாங்காவும் ஒரு வெல்லமும் எடுத்திருக்கேன். ஒரு வெல்லம் அப்படிங்கிறது நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மாங்காவோட தோலை ஃபுல்லாகவே நான் போய் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் போதும், கட் பண்ணிட்டேன். இப்போ வெல்லத்தை நான் கத்தியாலேயே லைட்டாக இது பண்ணிக்கிட்டே வரேன், கட் பண்ணிக்கிட்டே வரேன். அது உனக்கு தூள் மாதிரி வந்துடும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் உலக்கு மாதிரி ஏதாவது வச்சு இடித்து தூளாக பண்ணிக்கலாம். இல்லை கிரேட்டரில் நம்ம திருவி எடுத்துக்கலாம். வெல்லம் தூள் மாதிரி இருக்கலாம், கட்டி கட்டியாகவும் இருக்கலாம். நம்ம எப்படியும் மாங்காயில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். நமக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாங்காய் நல்ல கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு எடுத்துக்கோன்னா நமக்கு அதிகமாக புளிப்பு இருக்காது. இப்போ கடாயை காய வச்சுட்டு 2 to 3 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் நான் 1.5 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். இந்த மாங்காய் பச்சடி பொறுத்த வரைக்கும் உரப்பு, உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். ஒரு காஞ்ச மிளகா போட்டு லைட்டாக தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். மாங்காய் ஒரு ஸ்டேஜுக்கு வதங்க பிறகு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி அதில் மாங்காயில் சேர்த்து நம்ம மாங்காவை நல்லா கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம்.
நல்ல கூழ் மாதிரி வெந்துருச்சு. மாங்காய் நல்லா வெந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சிலேயே நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். ஏன்னா இது தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வெல்லம் சேர்த்தோன்னா நல்ல தண்ணியாகிடும். இது நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோன்னா பாருங்கள் நல்ல நீர்த்த மாதிரி ஆகிடும். நிறைய பச்சடியில் வந்து நல்ல வெல்லம் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இது பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் வந்து பாகு மாதிரி ஸ்மெல் வந்து அந்த மாங்காவோட கரெக்டாக அந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன். அந்த வெல்லத்தில் இருக்க இனிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள் வெல்லத்தில் ஓரம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி பாகு மாதிரி க்ரியேட் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த முறைக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுவே கொஞ்சமாக டைட் ஆகிடும். டைட் ஆனோன்னா ஆஃப் பண்ணலாம். இல்லை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இறுகிடும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற கண்டிஷன்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Subscribe now. Thank you. Thanks for watching.